அஸ்ஸலாமு அலைக்கும். மாற்றமோ திருத்தமோ இல்லாமல் மனிதர்களின் தலையீடுகளுக்கு உட்படாமல் நேற்றைய ஒளியையும் இன்றைய வெளிச்சத்தையும் நாளைய நம்பிக்கையையும் தாங்கி நிற்கும் அதிசயமே புனித குர்ஆன். புனித குர்ஆன் புத்தகங்களிலோ காகிதங்களிலோ மட்டும் பாதுகாக்கப்படவில்லை, அது மனிதர்களின் இதயங்களில் உள்ளது. குர்ஆனை மனனம் செய்த லட்சக்கணக்கான ஹாஃபிழ்களை உலகின் ஒவ்வொரு நாட்டிலும் நாம் காணலாம். உலக படைப்பாளனான இறைவன்தானே அதன் பாதுகாப்பிற்கு பொறுப்பேற்றுள்ளான். அல்லாஹு தஆலா கூறுகிறான், நிச்சயமாக நாமே இந்த உபதேசத்தை, அதாவது இந்த குர்ஆன் புத்தகத்தை அருளினோம். நிச்சயமாக நாமே அதனை காப்பாற்றுவோம். புனித குர்ஆனில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகையை பற்றி ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தனது மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியை அறிவித்ததாக கூறப்பட்டுள்ளது. இது குர்ஆனின் சூரத்து ஸஃப் 6வது வசனத்தில் காணப்படுகிறது. மரியமின் மகன் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கூறிய சந்தர்ப்பம் கவனிக்கத்தக்கது. இஸ்ரவேல் மக்களே, எனக்கு முன் வந்த தவ்ராத்தை உறுதிப்படுத்துபவனாகவும் எனக்கு பின் வரவிருக்கும் அஹ்மத் என்ற பெயருடைய ஒரு தூதரை பற்றி மகிழ்ச்சியான செய்தியை அறிவிப்பவனாகவும் உங்களிடையே அல்லாஹ்வின் தூதனாக அனுப்பப்பட்டவனாக நான் இருக்கிறேன். அவ்வாறு ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தெளிவான ஆதாரங்களுடன் அவர்களிடம் சென்றபோது அவர்கள் கூறினார்கள், இது வெளிப்படையான மந்திரமாகும். அஹ்மது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மற்றொரு பெயர். இதன் பொருள் புகழப்பட்டவர். யோஹன்னான் நற்செய்தியில் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னர் வரவிருக்கும் நபியை பற்றி பயன்படுத்தப்பட்ட பெரிக்லிட்டஸ் என்ற கிரேக்க வார்த்தையின் பொருளும் இதுவே. புனித குர்ஆனில் குறிப்பிடப்பட்டது போலவே மகத்தான ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட இஞ்சீலிலும் இவ்வாறு பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் காலப்போக்கில் இஞ்சீல் திருத்தங்களுக்கு உட்பட்டு புரோகிதர்கள் அந்த வேதத்தை மாற்றியமைத்தனர். அதனால் இன்று சில உண்மைகள் இப்போது காணப்படும் பைபிளில் இல்லை. இந்நிலையில் துருக்கியின் அங்காராவில் உள்ள அருங்காட்சியகத்தில் 1500 ஆண்டுகள் பழமையான ஒரு பைபிள் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த பைபிளில் இறுதி நபியான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகையை பற்றி அறிவிக்கும் வசனங்கள் உள்ளன. 1500 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இந்த பைபிள் அங்காராவில் உள்ள அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகிறது. உண்மை உண்மையாகவே வெளிப்படும். இது வரலாற்றின் சவால், உலக வரலாற்றின் வீரியமான சவால். இஸ்லாமின் எதிரிகள் உண்மையை மறைத்தாலும் உண்மை வெளிப்படும், அது மறைந்து போகாது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா புனித குர்ஆனை புரிந்து கொள்ளவும் அதன் கருத்துக்களை உள்வாங்கவும் உண்மையை அதன் உண்மையான வடிவில் அறியவும் உண்மையான மார்க்கத்தை ஏற்கவும் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் உலக மக்களுக்கும் தௌஃபீக் வழிகாட்டுதல் வழங்குவானாக.